இவரும் 2016லயே போக வேண்டியதுதான். ஆனா அன்னைக்கு கனிகள 2016ல படம் ரொம்ப ட்ரை பண்ணல. ஆனா விஜயகாந்த் ஒரு முடிவு கருணாநிதி எடுத்தார். கூட வெயிட் பண்ணாரு இல்லையா? விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தார். ஏன் எடுத்தாருன்னா, அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எனக்கு யாரும் தேவையில்ல. நான் 200 சீட் நிக்க போறேன்னு முடிவு எடுத்து திருமாவளவன் பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு. திருமாவளவனே தோத்தி ஒரு 45 சீட்டு தேமுதிக குடுப்பாரா? அன்னைக்கு அவர் நம்புனாரு. இந்த சுனில் ககுலு இவங்கலாம் சொன்னத நம்புனாரு. 200 சீட் நம்ம ஜெயிப்போம். நம்ம எதுக்கு கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு. அதனுடைய விளைவு அவர்கள் தேமுதிக வரவிடாம பண்றது எல்லா வேலையும் பண்ணாங்க. கலைஞர் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதார்த்தம் தெரியும். விஜயகாந்த் வந்தா தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும்னு. ஆனா இவர்கள் மாவட்ட செயலாளர்ட்ட பேசி எல்லா வேலையும் பண்ண உடனே விஜயகாந்த் ஒரு மாரி தடுமாற்றத்துல இருக்கும்போது, ஜெயலலிதா அழகா மூவ் பண்றாங்க. அழகா உளவுத்துறைலாம் வச்சு விஜயகாந்துக்கு தகவல் கொடுக்கப்படுது. உங்க மாவட்ட செயலாளர்ட்ட இவங்கலாம் பேசுறாங்க. அந்த மாரிலாம் நடக்குது. பார்த்துங்க. கட்சிய காப்பாத்துங்கன்ற மாரி கொண்டு போறாங்க. அப்பதான் இவங்களையும் அசைன்மென்ட் போய் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்லுங்க. விஜயகாந்த் டக்குன்னு இங்க மாறி வந்துடுறாரு. அது திமுகவுக்கு ஆட்சி இழக்கிற அளவுக்கு போச்சு. இல்லாட்டி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்ப அன்னைக்கு விஜயகாந்த வந்து இது பண்ணது நம்ம இவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அந்த டீம் தான்.